சுபாஷ் ரயில்வே அகாடமி, சுபாஷ் IAS அகாடமி, திருச்சிராப்பள்ளி யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்கள் ரயில்வே போட்டித் தேர்வுகள், அதாவது ரயில்வே RP போலீஸ் தேர்வு மற்றும் ரயில்வே RRB தேர்வு மற்றும் மத்திய போலீஸ் படைகள் SSC GD தேர்வு. ஸோ இந்த மத்திய அரசு போட்டித் தேர்வில் தமிழில் படித்து தமிழில் எக்ஸாம் எழுதி நீங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்பில் சேர வேண்டும். மற்றும் நீங்கள் பிரைவேட்டில் எங்கேயாச்சும் வேலைக்கு போயிட்டீங்கன்னா மற்றும் வீட்டிலேருந்து படித்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 hours, ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் படித்து ஈஸியாக ரயில்வே போட்டித் தேர்வில் ஈஸியாக பாஸ் ஆகலாம். சரிங்களா? எனவே அதற்கு தகுந்தபடி தமிழில் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் சுபாஷ் ரயில்வே அகாடமி திருச்சிராப்பள்ளி சார்பாக NCERT தமிழ் புக்கு தமிழில் 1 word டைப்பில், அதாவது மல்டிபிள் சாய்ஸில் வால்யூம் 1 புக்கு ஏறத்தாழ ஒரு 550 பேஜஸில் பிரிண்டிங் கரெக்ஷன் அந்த ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. அது ரெடி ஆகிட்டு இருக்கு. எனவே NCERT தமிழ் புக்கு வால்யூம் 1 தேவைப்படுறாங்க. சுபாஷ் ரயில்வே அகாடமி ரயில்வே ஸ்டடி வாட்ஸ்அப் குரூப் நம்பர் 9944276750 என்ற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களை பற்றிய தகவலை வாட்ஸ்அப் பண்ணா குரூப் லாக் செய்யப்பட்டு நிறைய தகவல் தெரிஞ்சுக்கலாம். இந்த ஸ்டடி மெட்டீரியல் பற்றி நிறைய தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். புக்கு வந்து கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடும். எனவே புக்கு ஆர்டர் பண்ணுறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்க. உங்கள் பேரை வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது ஈஸியாக இருக்கும். சரிங்களா? மற்றும் இந்த NCERT புக் என்பது இதற்கு முன்பு நடைபெற்ற எல்லா மத்திய அரசு போட்டித் தேர்வில் அனலைஸ் பண்ணி எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி ஆன்சர் இருக்கும். இப்போ இந்த NCERT புக் எப்படி இருக்குன்னு இப்போ நான் மாடல் காட்ட மாட்டேங்க. ஃபுல்லாகவே 1 word டைப்பு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி கீ ஆன்சர் இருக்கும். பாருங்க, இதான் உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல். ஒவ்வொரு சாப்டர் பின்னாடி இந்த மாதிரி கீ ஆன்சர் இருக்கும். இப்போ பாருங்க, சாப்டர் முடிஞ்ச உடனே விடைகள் மட்டும் கீ ஆன்சர் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியுமா இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்னு சில முக்கியமான விதிகள் ரூல்ஸ்லாம் இந்த இடத்துல இருக்கும். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ALP RRBல ALP எக்ஸாம் எழுத போறவங்க ஜெனரல் சயின்ஸ்ல படிக்க வேண்டிய பாடத்திட்டம் சிலபஸ் என்ன அப்படின்னா பிசிக்ஸ் இயற்பியல், கெமிஸ்ட்ரி வேதியியல் மற்றும் லைஃப் சயின்ஸ் என்று சொல்லப்படும் வாழ்க்கை அறிவியல். ஓகேங்களா? இப்போ நம்ம பிசிக்ஸ்ல வளிமண்டலம் அட்மாஸ்பியர் பத்தி பார்க்க போறோம். ஸோ நான் ஒவ்வொரு கேள்வி சொல்லி அதுக்குரிய பதிலை சொல்றேன். கேள்வி எப்படி கேட்டிருக்காங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கொஸ்டின் நம்பர் 1 பாருங்க, வளிமண்டலத்தில் எத்தனை அடுக்குகள் உள்ளது? அடுக்குகள்னா லேயர்ஸ். ஸோ வளிமண்டலம்னா அட்மாஸ்பியர். வளிமண்டலத்தில் எத்தனை அடுக்குகள் உள்ளது? ஆப்ஷன் A 4, ஆப்ஷன் B 6, ஆப்ஷன் C 3, ஆப்ஷன் D 1. கொஸ்டின் நம்பர் 1 சரியான விட ஆப்ஷன் B 6. ஸோ வளிமண்டலம் அட்மாஸ்பியர் என்பது 6 லேயர்ஸ், 6 அடுக்குகளை கொண்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, வளிமண்டலம் எதனை தடுத்து புவியை பாதுகாக்கிறது? ஆப்ஷன் A காமா கதிர்கள், ஆப்ஷன் B அகச்சிப்பு கதிர்கள், ஆப்ஷன் C புற ஊதா கதிர்கள், ஆப்ஷன் D மின்காந்த அலைகள். கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் C புற ஊதா கதிர்கள். அதுக்கு இங்கிலீஷ்ல அல்ட்ரா வயலட் ரேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 2 2க்கு சரியான விட ஆப்ஷன் C புற ஊதா கதிர்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 3 பாருங்க, பூமிக்கு மிக அருகில் உள்ள வளிமண்டல அடுக்கு எது? ஆப்ஷன் A ட்ரோபோஸ்பியர், ஆப்ஷன் B மீசோஸ்பியர், ஆப்ஷன் C அயனோஸ்பியர், ஆப்ஷன் D எக்ஸோஸ்பியர். கொஸ்டின் நம்பர் 3க்கு சரியான விட ஆப்ஷன் A ட்ரோபோஸ்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, வளிமண்டலத்தின் முதல் அடுக்கு எது? வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் லேயர் ஆஃப் அட்மாஸ்பியர்? வளிமண்டலத்தோட முதல் அடுக்கு எது? ஆப்ஷன் A எக்ஸோஸ்பியர், ஆப்ஷன் B ட்ரோபோஸ்பியர், ஆப்ஷன் C அயனோஸ்பியர், ஆப்ஷன் D மீசோஸ்பியர். கொஸ்டின் நம்பர் 4க்கு சரியான விட ஆப்ஷன் B ட்ரோபோஸ்பியர். அப்ப நல்லா கேளுங்க, பூமிக்கு மிக அருகில் உள்ள வளிமண்டல அடுக்கு அப்படின்னாலும் வளிமண்டலத்தோட முதல் அடுக்கு அப்படின்னாலும் ஆன்சர் ஒண்ணுதான், ட்ரோபோஸ்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 5 பாருங்க, ரொம்ப முக்கியமானது வானிலை மாற்றங்கள், வெதர் சேஞ்ச். ஓகேங்களா? வானிலை மாற்றங்கள் நிகழும் வளிமண்டல அடுக்கு எது? வானிலை மாற்றம் அப்படின்னா வெதர் சேஞ்ச். வானிலை மாற்றம் நிகழும் வளிமண்டல அடுக்கு எது? ஆப்ஷன் A மீசோஸ்பியர், ஆப்ஷன் B அயனோஸ்பியர், ஆப்ஷன் C ட்ரோபோஸ்பியர், ஆப்ஷன் D எக்ஸோஸ்பியர். கொஸ்டின் நம்பர் 5க்கு சரியான விட ஆப்ஷன் C ட்ரோபோஸ்பியர். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ட்ரோபோஸ்பியர்ல தான் வெதர் சேஞ்ச் என்று சொல்லப்படும் வானிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6 பாருங்க, ஓசோன் அடுக்கு காணப்படும் வளிமண்டல அடுக்கு எது? சோ இந்த ஓசோன் லேயர் என்ன சொல்லப்படும் ஓசோன் மண்டலம் வளிமண்டலத்தோட எந்த அடுக்கில் காணப்படுகிறது? ஆப்ஷன் A ட்ரோபோஸ்பியர், ஆப்ஷன் B ஸ்ட்ராட்டோஸ்பியர், ஆப்ஷன் C அயனோஸ்பியர், ஆப்ஷன் D எக்ஸோஸ்பியர். கொஸ்டின் நம்பர் 6க்கு சரியான விட ஆப்ஷன் B ஸ்ட்ராட்டோஸ்பியர். நல்லா பாருங்க, ஓசோன் அடுக்கு வளிமண்டலத்தோட ஸ்ட்ராட்டோஸ்பியர் என்ற அடுக்கில் காணப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 7 பாருங்க, வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில விமானங்கள் ஃளைட்? வளிமண்டலத்தின் எந்த அடுக்கில விமானங்கள் பறக்கிறது? கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் A ஸ்ட்ராட்டோஸ்பியர். அப்ப நல்லா பாருங்க, வளிமண்டலத்தோட செகண்ட் லேயர் 2வது அடுக்கான ஸ்ட்ராட்டோஸ்பியர்ல தான் வானிலை மாற்றங்கள் ஏற்படுகிறது மற்றும் விமானங்கள் ஃளைட் பறக்கிறது. சோ கொஸ்டின் நம்பர் 7க்கு சரியான விட ஆப்ஷன் A ஸ்ட்ராட்டோஸ்பியர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க, வளிமண்டலத்தின் குளிர்ச்சியான அடுக்கு, கூலிங்கான அடுக்கு.
வளிமண்டலத்தோட குளிர்ச்சியான அடுக்கு எது? கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ மீசோஸ்பியர். ஸோ வளிமண்டலத்துல குளிர்ச்சியான அடுக்கு எது அப்படின்னா மீசோஸ்பியர். கொஸ்டின் நம்பர் 8க்கு சரியான விட ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 9 பாருங்க. ரேடியோ கம்யூனிகேஷன், ரேடியோ தொலைத்தொடர்பில் பயன்படும் வளிமண்டல அடுக்கு எது? கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் பி, அது அயனோஸ்பியர். ஸோ ரேடியோ கம்யூனிகேஷன், அதான் ரேடியோ தொலைத்தொடர்பில் பயன்படும் வளிமண்டல அடுக்கு லேயர் எதுனா கொஸ்டின் நம்பர் 9க்கு சரியான விட ஆப்ஷன் பி, அயனோஸ்பியர். ஓகேங்களா? இதெல்லாம் முக்கியமானது. எழுதி ஃபாலோ பண்ணுவாங்க. டவுட் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணுங்க.